ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு டைப் ஆஃப் கொஷின். சார் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, எ பர்சன் டிவைட் ஹிஸ் டோட்டல் ஜேர்னி டிஸ்டன்ஸ் இன்டு 3 ஈக்குவல் பார்ட்ஸ் அண்ட் ஹி ட்ராவல்ஸ் ஈச் பார்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வித் அ ஸ்பீட் ஆஃப் 20 km/h, 15 km/h அண்ட் 10 km/h. ஃபைண்ட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட் டியூரிங் த ஹோல் ஜேர்னி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸு இது வந்து 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரு ஈக்குவல் பார்ட் வந்து 20 kmph ஸ்பீடில் போகிறாங்க அண்ட் இன்னொரு ஈக்குவல் பார்ட்டு 15 kmph அண்ட் லாஸ்ட் ஈக்குவல் பார்ட்டு 10 kmph ஸ்பீடில் போகிறாங்க. ஸோ அப்போ இந்த ஹோல் ஜேர்னியோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. சாரி, இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இந்த ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, 3 ஈக்குவல் ஸ்பீடு, 3 ஈக்குவல் டிஸ்டன்ஸு, வேறு ஸ்பீடு. ஸோ இப்படி இருந்தால் நம்ம அந்த ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 3 ABC டிவைடட் பை AB ப்ளஸ் BC ப்ளஸ் CA. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேர் ABC இஸ் ஈக்குவல் டு A வந்து 20, B வந்து 15, C வந்து 10. ஓகே, இப்போ A இன்ட்டு B 20 into 15 300 ப்ளஸ் B into C 15 into 10 150, C and A 10 into 20 200. சரி, இப்போ இதை மேனிப்புலேட் பண்ணும்போது 3 into 20 into 15 into 10 டிவைடட் பை 650 வரும். ஓகே, ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து 3 டைம்ஸு, இது 13 டைம்ஸு. சரி, இப்போ இதை மேனிப்புலேட் பண்ணும்போது 60 into 3 வந்து 180 டிவைடட் பை 13. ஸோ இதை நம்ம வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது 13 of 11/13 km/h. இதுதான் இதோட இந்த ஹோல் ஜேர்னியோட ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகே, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸு 3 ஈக்குவல் பார்ட்டு பட் டிஃபரெண்ட் ஸ்பீடில் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.